வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன, எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிற்சில சங்கடங்களையும் அனுபவங்களையும் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது என்பதெல்லாம் பத்தி தெளிவா பார்க்கவிருக்கிறோம். அந்த அடிப்படையில ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களோடும் கேட்டை நட்சத்திரக்காரர்களோடும் எவ்வகையில் உறவு பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் எல்லா நிலையிலும் நல்ல நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லா சுக துக்கங்களிலும் உங்களோடு துணை நிற்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இவர்களை போலவே சிந்திக்கக்கூடியவர்கள். அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அவர்களை போல சிந்திப்பாங்க, அவர்கள் இவர்களை போலவே சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களிடம் கலந்தாலோசிப்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தீர்வை கொடுக்கக்கூடியதா இருக்காது. ஏன்னா ஒரே மாதிரி சிந்திக்கிறதுனால தீர்வுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது பல்வேறு கோணங்கள்ல ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி தான் முடிவு எடுக்கணும். அந்த அடிப்படையில அந்த முக்கிய முடிவுகள்ல மட்டும் இவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா நிலையிலும் உங்களோடு துணை இருக்கக்கூடிய நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார உதவிகள் செய்யக்கூடியவர்கள், சுக துக்கங்களில் உங்களோடு துணை நிற்கக்கூடியவர்கள், எல்லா நிலையிலுமே உங்களுக்கு ஒரு இணக்கமான உறவாக இருக்கக்கூடியவர்கள். பொருளாதார வாய்ப்பு அப்படிங்கிறது இவர்கள் மூலமாக உங்களுக்கு அமையும். உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் 4 பேர்கிட்ட பகிரக்கூடியவர்கள், எல்லா நிலையிலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள், அருகாமையில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிகச் சிறப்பான நண்பர்களே இவங்களை சொல்லலாம். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு நல்ல உறவை வைத்திருக்கக்கூடியவர்கள், நல்ல நண்பர்கள், ஆன்மீக ரீதியாக கருத்தியல் ரீதியாக உங்களோடு பயணப்படக்கூடியவர்கள். அதாவது கடவுளை இல்லைன்னு சொன்னாலும் அந்த கருத்துக்கு உங்களோடு துணை இருக்கக்கூடியவர்கள், கடவுள் பக்தி அதிகமா இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிற பட்சத்துல உங்களோடு அதிகப்படியா ஆன்மீக பயணங்கள் செய்யக்கூடியவர்கள். அப்ப எல்லா ரீதியிலையும் இவர்கள் கருத்தியல் ரீதியான உடன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு. இவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சுயநலமிக்கவர்கள், உங்களுக்கு என்னதான் உதவி பண்ணாலும் உங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல இவர்கள் உங்களை நேரடியாக பயன்படுத்துவார்கள், உங்களுக்கு எதிராக எதுவும் செயல்பட மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய காரியத்திற்காக உங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். மற்றபடி எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க அதிகம் பயணம் பண்றது இவர்களோட இருக்கும். அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதில் அவர்களுடைய சுயநலம் ஏதாவது இருக்கும். அதனால அந்த விஷயத்துல இவர்கள்ட்ட கொஞ்சம் நம்ம கவனமா தான் இருக்கணும். மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு அமையக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலம் பொருந்திய நண்பர்கள்ல இவங்களும் ஒருத்தர். பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள். இவர்கள்லாம் நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஆலோசகரா பயன்படுத்திக்கலாம். உங்களுக்காக ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்கள் இடத்தில் இருந்து அதை யோசிக்கக்கூடியவர்கள், மிகச் சரியா ஒரு முடிவை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள். பண உதவி செய்வாங்க, உங்களோட வளர்ச்சிக்காக சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, உங்களை பத்தி பிறரிடம் பகிரக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி பக்குவமாகவும் எந்த விதத்திலும் நீங்கள் மன கஷ்டப்படாத அளவுக்கு ரொம்ப பக்குவமா சொல்லக்கூடியவர்கள். நீங்க அரசியல்வாதிகளா இருந்தாலோ அதிகாரிகளாக இருந்தாலோ இந்த மாதிரி நபர்களை நீங்க பிஏவா வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வணிகம் சார்ந்த நட்புகள்னே இவங்களை சொல்லலாம், வணிகம் சார்ந்த உறவுகள்னே சொல்லலாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு வணிக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள், பொருளாதார வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதாவது நீங்க முதல்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் வேலை கொடுத்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க. தொழில் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களா இருப்பாங்க. உங்கள் திறமையை இவர்கள் நம்பக்கூடியவர்கள்,
மற்றவங்க நம்புறாங்களோ இல்லையா, இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய திறமையை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. முதல் வாய்ப்பு அதனாலதான் உங்களை நம்பி கொடுப்பாங்க. இவர்கள் உங்களுக்கு ஓனரா இருந்தாங்க அப்படின்னா கம்பெனியே உங்க கையில ஒப்படைப்பாங்க, இல்ல முக்கியமான சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. மேனேஜரா இருக்கிற பட்சத்துல சில முக்கிய பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதோட ப்ரமோஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இவங்கள்ட்ட நீங்க வேலை பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு வணிகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே விவாதிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான நண்பர் இவங்க. அது சம்பந்தமா கலந்து ஆலோசிக்கிறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு இவங்க மிகச்சிறந்த நண்பரா இருக்கும். அது சம்பந்தமான உறவு தான் உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுடைய மிக வலுவா இருக்கும். எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிக அற்புதமான நட்சத்திரக்காரர்கள் இவர்கள். இவர்களை நீங்க அருகாமையில வச்சுக்கிட்டா பொருளாதார ரீதியா வளர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களையும் பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள உணர்வு சார்ந்த நண்பர்கள்னு சொன்னா அது மிகச்சரியா இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள். நீங்க சந்தோஷமா பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவர்களை கூப்பிட்டு தான் பேசிட்டு இருப்பீங்க. அடிக்கடி இவர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய சோகத்தை இவங்கள்ட்ட பகிர்ந்துப்பீங்க. அந்த சோகத்தின் பொழுது இவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள். சந்தோஷத்தின் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய இடத்தில் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய மனதினை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவர்கள். உங்களுடைய புகழை பெரிடம் பரப்பக்கூடியவர்கள். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. முகத்துக்கு முன்னாடி எது பேசுறாங்களோ அதையே முகத்துக்கு பின்னாடியும் பேசுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை பத்தி ஒரு தவறா சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. இவர்களின் மீது நீங்கள் காதல் கொள்ளும் பொழுது அலாதி அன்பு உங்கள்கிட்ட வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். அந்த அளவுக்கு ஒரு அன்பு இவர்கள்ட்ட வெளிப்படும். எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடியவர்கள், குடும்ப நண்பராக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டகள்ல அனைத்திலுமே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், நிகழ்வுகளை முன்னிருந்து நடத்தக்கூடியவர்கள், புது புது வணிக வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள், பல இடங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள், தன்னுடைய நட்பு வட்டாரத்தை முழுக்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தக்கூடியவர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா சூழ்நிலையிலும் மிக அருகாமையில் வைத்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த நண்பர்களாய் உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாகவே நன்கு பழகக்கூடியவர்கள், எல்லா விதத்திலும் ஒரு நல்ல நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டரா இருக்கக்கூடியவர்கள். உங்களை உற்சாகம் ஊட்டுவாங்க. புதிய பாதைக்கு உங்களை திருப்பக்கூடியவர்கள். நீங்க போயிட்டு இருக்கிற அதே பாதையில இல்லாம மாறுபட்ட பார்வையில உலகை பார்க்க செய்யக்கூடியவர்கள். புதுசான ஒரு ஐடியாவை கொடுக்கக்கூடியவர்கள். அதற்கான தன்னம்பிக்கையை உங்களுக்கு சேர்த்தே கொடுப்பாங்க. எல்லா சூழ்நிலையும் நல்ல ஒரு மென்டார் மாதிரி செயல்படக்கூடியவர்கள். ஆனா இவர்களை பொறுத்தவரை நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர்கள் தனக்கு எது நல்லா வருதோ அது எல்லாருக்குமே நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுக்கு அதையே ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. அது சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒத்து வராததா இருக்கும். அதனால இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத நன்கு ஆராய்ச்சி செய்து அதற்கு பிறகுதான் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்றது மூலமா நீங்க சில சிக்கல்கள்லேயும் தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண அது சில நேரம் உங்களுக்கு சரிப்பட்டு வராம அதனால வரக்கூடிய விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களிடம் இணக்கமாக பழகக்கூடிய நல்ல நண்பர்கள் இவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா மிகச்சிறந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லா சூழ்நிலையும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். ஆனா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் பெருசா கட்டுப்பட மாட்டாங்க. அதாவது அன்புலாம் இருக்கும், ஆனா இவர்கள் கட்டளைக்கு கட்டுப்பட மாட்டார்கள். ரேவதி நட்சத்திரக்காரங்க சொன்னா பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவர்களின் திறமையின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது குறைவா இருக்கும். இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்காரு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரியான ஆட்களை லேபரா எடுக்கும் பொழுது அவர்கள்ட்ட முழுமையா வேலை வாங்க முடியாது. அந்த சிரமம் இருக்கும். இவர்கள்ட்ட ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அந்த வேலையில ஒரு தெளிவு இருக்காது. அப்ப அது மாதிரியான விஷயங்கள்ல இவர்கள்ட்ட கவனமா இருக்கணும். ஆனா இவர்கள்ட்ட வேலையை வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன அப்படின்னா, உன்னை நம்பிதான் நான் இருக்கிறேன், இந்த வேலையை நீ தான் முடிச்சு தரணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்பிக்கைக்காக அந்த அடிப்படையில இவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிதான் இவங்கள்ட்ட வேலை வாங்கணும். அதாவது நீங்க பெரிய ஆளு, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, உங்களை நம்பிதான் நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட இறங்கி போனோம்னா அவங்க அந்த வேலையை செய்வாங்க. மற்றபடி நீங்க அதிகாரம் பண்ணியோ கட்டளையிட்ட இவர்கள்ட்ட வேலை வாங்குறது அப்படிங்கிறது பெருசா முடியாது. அந்த அளவுக்கு இவர்கள் உங்களோடு உடன்பட மாட்டார்கள்.
மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டா திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் பொறுத்தவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களோடு நீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி பிசினஸ் பண்ணீங்கன்னா பெரிய சிக்கலாயிடும். இவர்களை காதல் செய்யும் பொழுது காதல் தோல்வி, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்கள்ட்ட ஏதாவது ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அந்த ரகசியத்தை வெளியில சொல்லிடுவாங்க. உங்கள் முகத்தின் முன்னால் ஒன்று பேசுவார்கள், முகத்துக்கு பின்னால ஒன்று பேசுவாங்க. கூடவே இருந்து உங்களுக்கு சில எதிர் வேலைகளை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் தனிப்பட்ட முறையில் நல்லவர்களாக இருந்தாலும் கூட உங்க விஷயத்துல இவர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனால இவர்களை பொறுத்தவரை நீங்கள் பணியாளர்களாக அமர்த்துவதோ இல்ல இவங்களெல்லாம் அபிஷியல் பிஏவாலாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப பல்வேறு சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். பல்வேறு சிக்கல்கள்ல மாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால இவர்கள்ட்டெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இது போன்ற நபர்களோடு நீங்கள் வணிகம் செய்வதும் சரி, இவர்களை குடும்ப நண்பர்களா வச்சிருக்கிறதும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட நீங்க செயல்படணும். இந்த உலகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதனையும் நிராகரிக்க முடியாது. ஆனா அவர்கள்ட்ட பழகும் பொழுது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட பழகிறது நல்லது. இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள் கிடையாது அப்படிங்கிறதுனால இவர்கள்ட்ட கூடுதல் விழிப்புணர்வோடு பழகுதல் என்பது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும். இந்த வீடியோவானது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிடப்பட்டு பதிவிடப்பட்டிருக்கிறது. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் சில நல்ல உறவுகளும் அமையலாம், சில அனுபவங்களை தரக்கூடிய உறவுகளும் அமையலாம். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.